தொகுதிகள் இந்த மாதிரி கோஆர்டினேட்டர்ஸ் பயன்படுத்தி அந்த நிகழ்ச்சி ஆரம்பிச்ச மட்டும்தான் அவங்களுக்கு ரிப்போர்ட் போயிட்டு அந்த முஸ்லிம் மக்கள் தேசிய ஐக்கிய முன்னணியுடன் இணைந்து பாதி ஒரு சக்தியாக இந்த கட்சி வளம் போய் என்ற ஒரு ரிப்போர்ட் அங்க போயிட்டு வெளியிடுது. இந்த ரிப்போர்ட் அங்க போனது ஒரு காரணத்தால்தான் அசாத் சாரி சார் அவங்களை தூக்கி உருவு போட்டாங்க. ஒன்றும் இல்லை, அவங்களுக்கு ஏற்பட்ட பயம். அவங்க பார்த்தாங்க அசாத் சாரி சாரை போட்டு இருக்காங்க, 2-3 பேர் போட்டு இந்த மாதிரி அடக்கி உடைக்க ஆள்றதுனால இவரை போட்டும் என்ன செஞ்சா தேசிய ஐக்கிய முன்னணி வளர்ச்சி அப்படியே விழுந்துடும் என்று சூழ்ச்சிக்காரர்கள்லாம் மீதான சூழ்ச்சிக்காரர்கள் கொள்ளாளி அவன் என்ன செஞ்சான், அதை விட பாரிய ஒரு வரவேற்புடன் மக்கள் மத்தியில் ஒரு செல்வாக்குடன் மக்கள் மனதில் ஒரு அன்புடன் மீண்டும் அவரை வெளியேற்றினான். இது அவங்க கண்ட முதல் தோல்வி. இந்த அரசாங்கம் கண்ட முதல் தோல்விதான் இது. இதுக்கு நாங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அவங்க சொல்ற குற்றச்சாட்டு என்ன, தேசிய ஐக்கிய முன்னணியின் தலைவர் அவர்கள் இனங்களுக்கிடையே முருகநிலையை ஏற்படுத்துறாங்க, இனங்களுக்கிடையில பிரச்சனைகளை உண்டு பண்றாங்க. நான் கேட்கிறேன், அப்ப இனங்களுக்கிடையே பிரச்சனை உண்டு பண்றதா அவர் தான் வந்து பேரு தமிழ் பள்ளிவாசல் உடைச்சாரா? அவர் தான் அன்றாட சியாரத்துல முஸ்லிம்கள் சின்னமாக விளையாடக்கூடிய அந்த இனங்களை உடைச்சாரா? ஜெயகாந்திர பேர் பள்ளிவாசல் அவர் தான் உடைச்சாரா? இல்லையே. இதெல்லாம் செஞ்சவங்க தான் இனங்களுக்கிடையே ஊழல் நிலைகளை இனங்களுக்கிடையே பிரச்சனைகளை உருவாக்குவது. அவர் செஞ்ச குற்றம் என்ன? இதெல்லாம் செய்யாதீங்கன்னு சொன்னதுதான் குற்றம். இதெல்லாம் செய்யாதீங்கன்னு சொல்றதுதான் அவர் செஞ்ச குற்றம். அதுக்கு தண்டனை கைது. எந்த சட்டத்தின் கீழே? பயங்கரவாத தடுப்பு சட்டத்தின் கீழே. பயங்கரமான சட்டம். அது உண்மைக்கு பயங்கரவாத தடுப்பு சட்டம் அது ரொம்பவே பயங்கரமான ஒரு சட்டம். அந்த சட்டத்தின் கீழே அவரை கைது செய்ய தெரிஞ்சு அவங்க கூட சிறந்து அதிர்ந்து போத நான் காணக்கூடியதாக இருந்துச்சு. ஆனா அல்லாஹ் அவர்த்த மன உறுதி எங்களுக்கு விளங்கப்படுத்தினார். அதனால எங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு, இந்த பயங்கரவாத தடை சட்டத்தை மீறி அவர் வெளியே வருவார் என்று அல்லாஹ் அந்த சந்தர்ப்பத்தை எங்களுக்கு தந்திருக்கிறார். அதனால இங்கே இருக்கக்கூடிய மக்கள் மௌஜூதாஜியா சொன்ன மாதிரி யாரும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எங்களுக்கு இதை பெரிய சட்டமும் இல்லை. பெரிய சட்டத்தை பார்த்துட்டு வந்தாரு. இனி இப்ப சின்ன சின்ன 14 நாள் ஒரு 3 மாதம் இந்த மாதிரி சட்டம் தான் இருக்கு. அதனால பெரிய சட்டத்தை நாங்க பார்த்துட்டு வந்துட்டோம். இதை விட மேல அவங்க பணிவாங்கிறதுக்கோ எங்களை தூக்குறதுக்கோ எங்களை அடக்கி ஆடுறதுக்கோ வேற சட்டம் ஒன்றுமே இல்லை. என்னால யாரும் இந்த விஷயத்துல பயப்பட தேவையில்லை. தேசிய ஐக்கிய முன்னணி ஒரு பொறுப்புகளோடு செயல்படக்கூடிய கட்சி. அவங்க எங்களுக்கு ஒரு கொள்கை அமைப்பு தலைமைத்துவம். இந்த அசாத் சாரி அவங்க அரசியல் ரீதியாக இந்த முஸ்லிம் மக்களின் ஒற்றுமையை வளப்படுத்துவதற்காகவும் அரசியல் ரீதியாக முஸ்லிம்களுக்கு கிடைக்க வேண்டிய உரிமைகளை பெற்றுக் கொடுப்பதற்காகவும் அரசியல் ரீதியாகவும் முஸ்லிம்கள் தலையிலிருந்து வாழக்கூடிய ஒரு சமூகமாக இந்த நாட்டில் வாழவோம் என்ற ஒரு நோக்கத்தோடு நாங்கள் ஆரம்பிச்சுக்கிறோம். அப்ப எங்க எல்லாத்துக்குமே அது பங்களிப்பு. எங்க எல்லாத்துக்குமே நானும் முஸ்லீம். அது முஸ்லீம்களுக்காக வேண்டி குரல் கொடுக்கக்கூடியவர், முஸ்லீம்களுக்காக வேண்டி பாடுபடக்கூடியவர், அதுக்காக தன்னையே அர்ப்பணிச்ச ஒரு தலைவரோடு அவருடைய காலத்தை நாங்க வாழ்ந்ததை நினைச்சாலே பெருமையாயிடுச்சு. அவங்க வீட்டிலே அவந்த காலத்துல நாங்க வாழ்றமே நினைச்சாலே எனக்கு பெருமையாயிடுச்சு. அந்த அளவுக்கு ஒரு அது எல்லாத்துக்கும் நல்லா இங்கே சந்திக்கக்கூடிய ஒரு பாக்கியம். இந்த பாக்கியத்தை பெறத்துக்கு இன்னும் பல பேர் பார்த்து கொண்டிருக்கிறாங்க. அவங்களோட நல்ல முறையில் நாங்கள் நடந்து போறோம். அவங்களோட நல்ல முறையில் சில பேருக்கு பல காரணங்கள் பல விஷயங்கள் அப்படி பேசத்தான் செய்வாங்க. எல்லாரும் ஒரே எண்ணிக்கை வர மாட்டாங்க. எல்லாரும் ஒரே எண்ணிக்கை ஒரு ஒரே போட மாட்டாங்க. கொஞ்சம் மல்ல விஷயங்களை சொல்லி அவங்களுக்கு உண்மை நிலையை புரிய வச்சு இதுல எந்த விதமான சுய லாபங்களை எதிர்பார்க்காம நாங்கள் செயல்படக்கூடிய ஒரு அமைப்பு, சமூகத்தின் நலனை மட்டும் கருத்தில் கொண்டு செயல்படக்கூடிய ஒரு அமைப்பு அந்த உண்மையை அவங்களுக்கு விளங்க வச்சு இன்னைக்கு ஒவ்வொருத்தரும் கட்சியில் பண்ணி அவங்களை எப்படி சார் இந்த கட்சிக்குள்ள சேர்த்து இந்த பொறுப்பை நாங்கள் எல்லாருமே பகிர்ந்து கொண்டு செயல்பட்டால்தான் நான் சொல்லக்கூடிய அந்த 2017 14 உருவாகும். இல்லாட்ட அந்த 2000 இதுவே இந்த ஆட்சியில இவங்களை வச்சிக்கக்கூடிய விஷயம் இதுவே லேட்டான. இப்ப ஒரு 2016 ஒரு தேர்தல் வரக்கூடிய ஒரு வருடமாக கணிப்பீடு செய்யப்பட்டிருக்கிறதுனால 2017 முக்கியமா கவனிச்சு ஒரு வாரம் இந்த 2017 இவங்க 14 இவங்க திரட்டியே ஆகும். இதுக்கு மேலே வச்சு அசுமந்தனே பள்ளி வாசலிக்காங்க.
குர்ஆனில் கூட பள்ளிவாசல் இருக்காது. முஸ்லிம்களின் வியாபார ஸ்தானங்கள், முஸ்லிம்களின் பொருளாதாரம், முஸ்லிம்களின் கல்வி வளர்ச்சி, எல்லா துறைகளிலும் இந்த கையை போட்டு 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 முஸ்லிம்களை மட்டம் தட்டக்கூடிய ஒரு சூழ்ச்சியை தான் இந்த அரசாங்கம் செஞ்சு வருது. இது முஸ்லிம் சமூகத்துக்கு விளங்காததுதான் எங்களுக்கு பிரச்சனையாக. இதுக்கும் காரணம் புரியக்கூடிய முஸ்லிம் அமைச்சர்கள், முஸ்லிம் மந்திரிமார்கள், முஸ்லிம் உறுப்பினர்கள், இப்படிப்பட்ட அரசாங்கம் முஸ்லிம்களை மாற்றி வதைக்கக்கூடிய ஒரு அரசாங்கம், முஸ்லிம்களின் உரிமையை பறிக்கக்கூடிய அரசாங்கம், பொருளாதாரத்தை இல்லாமக்குது, முஸ்லிம்கள கல்வி இல்லாமக்குது, முஸ்லிம்கள வளத்தை குறைக்கணும்னு சொல்லுது. இப்படி அன்புடன் வரவேற்றதாக அதனால் நேரத்தாகவும் குறிப்பிட்டாலும் இருப்பதனால நாங்கள் எல்லாருமே ஒன்றுபட்டு யார் வச்சுக்கிறோம். தேசிய ஐக்கிய முன்னணியின் நோக்கம் முஸ்லிம் சமூகத்தை ஒன்றுபடுத்தி அந்த ஒன்றுபடுத்தலினூடாக இழந்த அரசியல் செல்வாக்கை நாங்கள் பெற்றுக்கொண்டு நாங்களும் இந்த நாட்டில் ஒரு பிரஜை என்ற முறையில வாழ்வதற்கும் வல்லவர் அல்ல எங்கள் அனைவருக்கும் தேசிய வேண்டும் பிரார்த்தித்தவனாக நான் சொன்னது போல் 2014ஆம் ஆண்டு இந்த நாட்டில் ஏற்படக்கூடிய அரசியல் மாற்றத்தை உருவாக்கக்கூடிய ஒரு சக்தியாக அசாத் ஷாஜா அவர்களின் தலைமையில் இயங்கக்கூடிய தேசிய ஐக்கிய முன்னணிக்கு எல்லாம் வல்ல அல்லாஹ் மறுபாதிப்பானாக என்று பிரார்த்தித்தவனாக ஏற்பாட்டு சார்பில்